சித்தர்களின் விஞ்ஞானம், மெய்ஞானம், மருத்துவம். சித் அறிவு, அறிவுடையவர்கள் சித்தர்கள். விண்ணறிவு, மெய்யறிவு, அதனால் உருவானதுதான் சித்த மருத்துவம். இதனை கொண்டுதான் மிகப்பெரிய சமூக தொண்டு ஆற்றியுள்ளனர். உயிரும் உடம்பும் ஒன்றே. உடம்பில்லாமல் உயிர் வாழ முடியாது. இது இரண்டும் தனித்தனியாக இயங்காது. உடம்பிலே தோன்றி உடம்போடு வாழ்வதுதான் உயிராகும். உடம்பு அழிந்தால் உயிரும் அழிந்து போகும். இதை திருமூலர் திருமந்திரத்தில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. மற்ற உயிர்கள் மாதிரி நமக்கு உடம்பின் ஐம்புலனறிவு தாண்டி ஆறாவது அறிவான மனமும் உள்ளது. அந்த மனதின் எண்ணங்களை சீராக்குவதற்கு ஓகத்தையும் தந்தனர். நம் உடலிலே ஏற்படும் நோய்களுக்கு இயற்கை மருத்துவத்தையும் விட்டு சென்றுள்ளனர். ஆறறிவு சரிவர சீராக ஒருமுகப்பட்டு இயங்கினால் மெய்யறிவும் பெற முடியும். மெய்யறிவு பெறவில்லை என்றாலும் இன்னைக்குள்ள செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இயற்கை நுண்ணறிவோடு திறம்பட செயலாற்ற முடியும். அவர்கள் விட்டு சென்றதை சற்றே அறிந்து புரிந்து தெளிய முற்படுவோம்.